தேனி மாவட்டத்தில் சிறுசேமிப்பு நிறுவனம் மூலம் 7 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடியில் ஈடுபட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திருப்பூர் காளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அப்பாஸ் தான். இவர் தேனி மாவட்டத்தில் சிறுசேமிப்பு நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். இந்த நிறுவனத்தில் சிறுசேமிப்பு மற்றும் வைப்பு நிதி என 2000க்கும் அதிகமானோர் 7 கோடி ரூபாய்க்கு மேல் செலுத்தியுள்ளனர். பணத்தை திருப்பிக் கொடுக்காததால் அப்பாஸ் கான் மீது பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த மாதம் குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்தனர். இதுகுறித்து விசாரித்த குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் அனைவரின் பணத்தையும் திரும்ப கொடுத்து விடுவதாக அப்பாஸ் கான் எழுத்து மூலம் உறுதியளித்துள்ளார். பணம் கிடைக்காததாலும் அப்பாஸ் கானை தொடர்பு கொள்ள முடியாததாலும் அவர் தலைமறைவானதாக தெரிந்தது. இதையடுத்து அப்பாஸ் கான் நிறுவனத்தில் பணிபுரிந்த பணியாளர்கள் மற்றும் சிறுசேமிப்பில் பணம் செலுத்தி இழந்தவர்கள் உள்ளிட்ட பலரும் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இழந்த பணத்தை மீட்டுத் தரக் கோரி அவர்கள் மனு அளித்தனர். ஒரு நிரந்தரமான வேலை இருக்கு நம்பி ஏமாந்து இன்னைக்கு நாங்க நின்றுகிட்டு இருக்கோம். நம்ம தமிழக அரசு அடுத்தடுத்து உயர் அதிகாரிகள் காவல்துறை எல்லா பேரும் எங்களுக்கு இணைந்து எங்களுக்கு தேவையான நாங்கள் கட்டி சேர்ந்த அந்த பணத்தையும் சரி எங்களை நம்பி போட்ட ஒவ்வொரு மெம்பருக்கும் கஸ்டமருக்கு உண்டான பணத்தை சரிவர விரைவில் எவ்வளோ சீக்கிரம் தீர்வை வாங்கி அதை பண்ணித்தர உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறோம்.